ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது, தமிழ்நாட்டுல திமுக கொடி மட்டும் தான் பறக்கணுமா? அதிமுக, தாவேகா கொடிகள்லாம் பறக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. அதிமுக கொடின்னு கேட்கல, மட்டும் கேட்கல. தாவேகாவும் சேர்த்து கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அண்ட் இபிஎஸ் கிட்டயும் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது, விஜய்க்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான். பட் ஓப்பனா சொல்லல. பட் ஆதரவா இருக்கிற மாரி தான் ஒரு பேச்சுக்கள் இருக்கு, பதில் இருக்கு. அப்போ தாவேகா அதிமுக கூட போனதுன்னா, அது திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் தான். இல்ல அதாவது திமுக கூட்டணி ரொம்ப பலம் பொருந்திய கூட்டணி. இதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பிஜேபி ஆள் பிடிக்கிற வேலையை தான் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இரையானவங்க தான் அதிமுக. இப்போ தாவாக வந்து வருதுனாக்கா நான் தனித்துவம் மாற்று சக்தி தான் வந்திருக்கிறாரு. இப்போ மாற்று சக்தினா யாரு? அதிமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாத மாற்று சக்தி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அதிமுக, திமுக. இப்போ திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா இருக்கு. இப்போ அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கு. இப்போ பிஜேபி கூட வந்து தாவேகா போதுன்னா இவர் தனித்துவமாக தானே வரன்றாரு, மாற்று சக்தின்னு தானே சொல்றாரு. அவங்க கூட போட்டால் எப்படி ஒரு தனித்துவம் வரும்? அவங்க கூட போட்டால் இவர் எப்படி மாற்று சக்தி?